வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோல நாம சின்ன வெந்தயத்துல கடல் போல நன்மைகள் இருக்கு. யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, வாங்க தெரிஞ்சுக்கலாமா? வெந்தயம் நம்மளோட இந்திய சமையலறையில கட்டாயமா இருக்கிற ஒரு முக்கியமான மசாலா பொருளுங்க. இது உணவுக்கு சுவையை கூட்டுற மசாலா பொருள் மட்டும் கிடையாது, உடல்ல ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்களை செய்யற மருந்தாகவும் இருக்கு. இந்த வெந்தயம் உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, அது பாத்தீங்கன்னா தலைமுடி சருமத்துல செய்யற மாற்றங்கள் என்ன, எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவு சாப்பிடணும், அதிகமா சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் உண்டாகுமா அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெந்தயம் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில இருக்கும். அதே வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையோட இருக்கும். இந்த வெந்தயத்தை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல இருந்து உடல் எடை குறையிறது வரைக்கும் ஏராளமான நன்மைகளை இது கொண்டிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை உணவுல சேர்க்கறது குறித்த முக்கியமான தகவலை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப இந்த வெந்தயத்துல உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு சொல்லிடுறாங்க. வெந்தயத்துல நம்ம உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. கிராம், அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயத்துல 30 கலோரிகள் இருக்கு. அதோட இப்போ நான் சொல்ற ஊட்டச்சத்துக்களும் அதிகமா இருக்கு. நார்ச்சத்து 3 கிராம், புரதம் 3 கிராம், கார்போஹைட்ரேட் 6 கிராம், கொழுப்பு 1 கிராம், இரும்புச்சத்து தினசரி தேவையில 21%, மாங்கனீசு தினசரி தேவையில 6% இருக்கு, மெக்னீசியம் தினசரி தேவையில 5% இருக்கு, சோடியம் 67 மில்லிகிராம், பொட்டாசியம் 770 மில்லிகிராம், அதாவது 100 கிராம்ல 770 மில்லிகிராம் இருக்கு. சரிங்களா? கால்சியம் 17% தினசரி தேவையில, விட்டமின் சி, விட்டமின் B6 தினசரி தேவையில 47%. சோ இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதுல அடங்கி இருக்கு. வெந்தயத்தை நம்ம உணவுல சேர்க்கறதுனால என்ன ஆரோக்கிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, அதாவது வளர்சிதை மாற்றங்களால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அதுல நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுது. இதுல உள்ள நார்ச்சத்து வளர்சிதை மாற்றத்தை சீராக்குது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தினமும் 2 முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். ஜீரணத்தை அதிகரிக்க வெந்தயத்துல நார்ச்சத்து மிக மிக அதிகம். 10 கிராம் வெந்தயத்துல 3 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு. இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யும். கொலஸ்ட்ரால், வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும். பசியை கட்டுப்படுத்த ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வைக்கவும், கொலஸ்ட்ரால் உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்தணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் பசியை பெரிய அளவுல கட்டுப்படுத்தும். நெஞ்செரிச்சலா இருக்கா? வெந்தயத்துக்கு குடல்ல ஏற்படுற அமிலத்தன்மையை குறைச்சு அஜீரண கோளாறால ஏற்படுற நெஞ்செரிச்சலை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு. இன்ஃபிளமேஷன்கள் குறையாது. வெந்தயத்துல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் அதிகமா இருக்கிறதுனால உடல்ல இன்ஃபிளமேஷன் ஏற்படாம இது தடுக்க முடியும். டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் இந்த வெந்தயம். மலச்சிக்கல் தீரணும் அப்படின்னா வெந்தயத்துல உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும். இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு தண்ணீர் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க. சரி, இப்ப சருமம் தலைமுடிக்கு இந்த வெந்தயம் எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குன்னு பார்க்கலாம். வெந்தயம் உடலுக்கு மட்டும் கிடையாது, தலைமுடி சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதுல உள்ள விட்டமின் சி அண்ட் விட்டமின் B6 இதெல்லாமே சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க செய்யும். சருமத்துக்கு வெந்தயம் செய்யற நன்மைகள்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் சருமத்துக்கு மிகச்சிறந்த கிளென்சரா செயல்படும். வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்கா நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகம் பொலிவா மாறும். சருமத்தில் உள்ள பிக்மெண்டேஷனை குறைச்சு முகத்தோட நிறத்தை அதிகரிக்க செய்யும். வெந்தயம் முகத்தில் உள்ள பருக்களை குறைக்கும். வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படுற வீக்கம் வலியை எல்லாத்தையுமே குறைக்கும். அடுத்ததா தலைமுடிக்கு வரும்போது வெந்தயத்தில் உள்ள லெசித்தின் அப்படின்ற பண்பு முடியோட வேர்க்கால்களுக்கு ஊக்கமளிச்சு முடிய வலுவாகவும் உறுதியாகவும் மாற்றும். முடி உதிர்தலை தடுத்து முடியோட வளர்ச்சியை தூண்டும். தலைமுடி அதிக வறட்சியா இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். ஸோ இந்த வெந்தயத்தை எண்ணெயாவோ ஹேர் மாஸ்காகவோ நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடியோட நுனி பகுதியில் ஏற்படுற வெடிப்புகளும் குறையுங்க. முடி பளபளப்பா மாறும். வெந்தயத்தில் உள்ள இரும்பு சத்து அண்ட் புரதங்கள் இது இரண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை உறுதியாக்கும். ஸோ இந்த வெந்தயத்தை எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? வெந்தயம் டீ தயார் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணீர் 1 கப், இது மட்டும் போதும். முதல் நாள் நைட்டே வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில வெந்தயத்தோட அந்த நீரை கொதிக்க வச்சுட்டு ஆற விட்டு வெது வெதுப்பா நீங்க குடிச்சுக்கலாம். வெந்தய குடிநீர் தயார் பண்றது எப்படின்னா வெந்தயம் 1 ஸ்பூன், தண்ணீர் 1 கப் தான். 1 கப் தண்ணீர்ல 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வடிகட்டி அப்படி நீங்க குடிச்சிட்டு வரலாம். மூளை கட்டிய வெந்தயம் எப்படி தயார் பண்ண கேட்பீங்க? வெந்தயம் 1 கப், தண்ணீர் 3 கப், சுத்தமான வெள்ளை துணி 1. சரிங்களா? வெந்தயத்தை 1 நாள் இரவு முழுக்க ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில இந்த நீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை அப்படியே குடிக்கவோ டீயாவோ நீங்க செஞ்சு குடிக்கலாம். ஊர்ன வெந்தயத்தை எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை துணியில நீர்ல நனைச்சு தண்ணீரை பிழிஞ்சிட்டு அதுல மூட்டையா கட்டி வச்சிருங்க.
24 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படி முளை கட்டியிருக்கும், அந்த முளைலாம் அப்படி விட்டுருக்கும். 36 மணி நேரம் முளைச்சதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும், நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வீட்லேயே வெந்தய பொடி இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். முளை கட்டிய வெந்தயம் இருக்கா, அதை ஒரு கப் எடுத்துக்கோங்க. முளை விட்ட வெந்தயத்தை நல்ல உலர்த்தி மிக்சியில பொடி பண்ணிட்டு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வரலாம். இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரும். தலைமுடி அண்ட் சருமத்துக்கு வெந்தயத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமுடிக்கு வெந்தய ஹேர் மாஸ்க் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், பாசிப்பயிறு 4 ஸ்பூன், செம்பருத்தி இலை 5, செம்பருத்தி பூ 2. வெந்தயம் அண்ட் பாசிப்பயிரை முதல் நாள் நைட்லயே நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில அது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து செம்பருத்தி இலை அண்ட் பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. வெந்தயம் ஊற வச்ச தண்ணீரையே இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் அதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் முடியோட வேர்க்கால்கள்ல இருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல மென்மையான ஷாம்பு வச்சு நீங்க தலையை அலசிக்கலாம். செம்பருத்தி அண்ட் வெந்தயம் இருக்கிறதுனால ஷாம்பு தேவைப்படாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா தலையில என்ன இருந்ததுன்னா நீங்க மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததான் முகம் வெள்ளையாக வெந்தயம் பேஸ் பேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேன் 1 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1/4 ஸ்பூன். ஸோ இந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதோட தயிர் அண்ட் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து ஒன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், சரிங்களா? ஸோ அது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பவுலில் சேர்த்து அதோட 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் பேக் இப்போ ரெடி. இதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படி விட்டுருங்க. ஆஃப்டர் தென் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் உங்களோட முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணலாம். முகம் பளிச்சுன்னு வெள்ளையாக மாறும். இது ரெகுலர் பேஸில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது மாறும், சரிங்களா? இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்காது. பட் ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு அது ஒத்துக்காது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். வெந்தயம் அதிகமாக எடுக்கிறதோட பக்க விளைவுகள் என்னன்னு இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்பவுமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். அது போலதான் வெந்தயம் எவ்வளவு நல்ல பயன்களை கொடுத்தாலும் அதே அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது உடல்ல நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை அது உண்டாக்கும். அந்த பக்க விளைவுகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். ஜீரண கோளாறுகள், அதனால ஏற்படுற டயேரியா உள்ளிட்டவை, கல்லீரல்ல கழிவுகள் அதிகம் தேங்குறது, ரத்த முறைதல் பிரச்சனை உண்டாகும், அலர்ஜி பண்புகளை தூண்டும், செரட்டோனின் சிண்ட்ரோம், சில மருந்துகள் எடுக்கும் போது அதோட எதிர்வினை ஆற்றுதல், இந்த மாதிரி பக்க விளைவுகளை வெந்தயம் அதிகமா எடுக்கிறது மூலமா சந்திக்க நேரிடலாம். வெந்தயம் பத்தின சில ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஆய்வு முடிவின்படி வெந்தயத்துல 170க்கும் மேற்பட்ட மூலக்கூறுகளும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குதான். இது வந்து பாத்தீங்கன்னா தசை வளர்ச்சியில முக்கியமான பங்கு ஆற்றுவதோட ஆண் பெண் இருவரோட பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பா பெண்களுக்கு உடல் மற்றும் உளவியல் ரீதியான அழுத்தங்களை குறைக்கவும், நீரிழிவை கட்டுப்படுத்தவும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகம் கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஜேர்னல் நடத்தின ஆய்வு ஒண்ணுல ஒரு ஆய்வு கொற்றையில ஆசிய நாடுகள்ல பாரம்பரிய மருந்தாவும் உணவாகவும் பயன்படுத்தப்படுற வெந்தயம் உணவு உண்டதுக்கு அப்புறம் அதிகரிக்கிற ரத்த சர்க்கரை அளவையும் ரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிசரைடுகளையும் கட்டுப்படுத்துவதும் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கிளைசீமியா பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்கும் போது நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதோட நீரிழிவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது. வெந்தயம் பத்தின சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய இருக்கும். ஸோ வெந்தயத்தை சப்ளிமெண்டா எடுக்கலாமா, எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. வெந்தயத்தை சப்ளிமெண்டா எடுக்கலாம், மாத்திரை வடிவிலையோ அந்த பொடி வடிவிலையோ ஆயுர்வேத மருந்துகளை கிடைக்கும், மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ ஆனால் அதோட அளவுகளை கவனமா இருங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயுர்வேத சித்த பாரம்பரிய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அவங்க சொல்ற அளவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா சிலருக்கு லோ சுகர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. வெந்தயத்தை எப்படியெல்லாம் உணவுல சேர்த்துக்கலாம்னா, பல வழிகளை உணவுல நம்ம சேர்க்க முடியும். முழு வெந்தயத்தை சமையல்ல தாளிக்க யூஸ் பண்ணுங்க. பொடியா செஞ்சு மோர்ல கலந்தோ, தோசை, சப்பாத்தி, பிரெட் மாவுகள்ல கலந்து நீங்க கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம். சப்ளிமெண்டா எடுக்கலாம், முளை கட்டி சுண்டல் போல சாப்பிடலாம். இப்படி பல வழிகளில் வெந்தயத்தை உணவுல நீங்க சேர்த்துக்க முடியும். வெந்தயத்தை யார் எடுத்துக்க கூடாதுன்னா, கர்ப்ப காலத்துல பெண்கள் வெந்தயத்தை ரொம்ப அளவோடு தான் எடுத்துக்கணும், அதிகமா எடுத்துக்க கூடாது. குழந்தைகளுக்கு வெந்தயத்தை சப்ளிமெண்டா எடுக்கவே கூடாது. பிளட் தின்னிங் மருந்துகள் அண்ட் நீரிழிவுக்காக மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவரோட அனுமதி இல்லாம வெந்தயத்தை சப்ளிமெண்டா எடுக்கவே கூடாது. ஸோ இதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதும். இப்ப யார் எடுக்கலாம், யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த சின்ன வெந்தயத்துல சைட் எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதனால அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். அது அஃப்கோர்ஸ் உண்மைதான் அது. ஸோ அதனால நீங்க அளவோடு சாப்பிட்டு இந்த மருந்து வந்து பயன்படுத்திக்கோங்க, உங்க உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இது வெந்தயத்தெல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாள் நான் வெந்தயம் சேர்த்ததில்லை, சாப்பிட்டதில்லை. பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு எடுத்துக்க ட்ரை பண்றேன் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.